நம்ம எல்லாமே சுதந்திரமா நல்லா தானே சார் இருக்கும். ஏதாவது பிரச்சனை உண்டாக்குறாங்களா என்ன? ஆனா என்ன பத்தி இழிவா பேசுவாங்க. சுதந்திரமா இருக்கும். நான் கோயிலுக்கு போறத நீ தடுக்க முடியாது. உங்க அப்பா நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் நினைச்சா தடுக்க முடியுமா நான் கோயிலுக்கு போறதையோ? இல்ல லட்சக்கணக்கான யாரும் கிரிவலம் போறாங்களே. தடுக்கிறேன்னு சொல்லலையே. இல்ல இல்ல யாரோ நீங்க என்னமோ தடுக்கிறதா நீங்க சுதந்திரம் இருக்கு சுதந்திரம் இருக்குன்னு என்னமோ இந்தியால சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போறாங்கல்ல. உங்கள் ஈவேரா தோற்று விட்டார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். உங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் தோற்றார் என்பதற்கு அடையாளம் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போவது. அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரம் எடுபடல. ஆனா என்னன்னா அப்பப்போ அந்த அதை கிளறி பாக்குறீங்க, சீண்டி பாக்குறீங்க. இல்ல இல்ல என்ன பக்தி ராமர் இருந்தாரா? தமிழ்நாட்டில் பக்தியை நம்பக்கூடிய மக்கள் கொஞ்சம் புத்தியையும் நம்பிதான் வாழக்கூடியவர்கள் அல்ல அப்படின்றது இல்ல இல்ல வீரமணி புத்தியெல்லாம் சொல்றாரு. இல்ல. உங்களை நம்ப தயாரா இல்ல இனிமே. இனிமே இந்த பாதைக்கு வர தயாராயிட்டாங்க. தயாராயிட்டாங்கன்றதுக்கு தான் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. ம். அங்க போனது மட்டும் இல்ல, முருகர் மாநாட்டுக்கு போனது மட்டும் இல்ல. சரி. நான் அவங்க இன்னைக்கு தமிழிசை மிக சரியாக கேட்டிருக்கிறார். பவன் கல்யாணம் கேட்டிருக்காரு, அண்ணாமலையும் கேட்டிருக்காரு. ம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோயில் கோயிலா போறாங்க, ஹோமம் வளர்க்குறாங்க. நாட்டில் இருக்கிறவன் பண்ணா அது மூடத்தனம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல். இந்த வசனம் எல்லாம் பேசுவீங்களா? நான் கேட்கிறேன்.